ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா நேம் யர் லவ் ஸோ பியூட்டிஃபுல். ஆல்ரெடி இந்த சீரீஸை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டாச்சு. ஸோ இதுதான் செகண்ட் எபிசோட். இந்த சீரீஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஒரு ஸ்கூல் லெவலில், ஸோ அதனால தான். ஓகே, அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. இல்லை எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோஸ்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுடைய டோவும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாதிரி கோச் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா தான் கோச்சு. அவங்களாம் ரெண்டே எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ டோ வந்துடுறான். அவன் லேட் கமர்ஸ் போல். ஸோ உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா பிடிச்சிட்டு, எதுக்காக நீ இப்போ லேட் வந்தா? லேட்டாக வந்தல, எந்திரிச்சு 10 புஷ்அப் போடு அப்படின்னு சொன்னோடனே அவனும் இப்போ என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிவிட்டு அவனும் ஒரு 10 புஷ்அப் போடுறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நின்றுட்டு இருக்கா. அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க, அதாவது கோச் தான் சொல்கிறாரு, இப்போ புதுசாக ஒரு மெம்பர் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்மளுடைய சேட் தான் வரான். ஸோ அவனை பார்த்தோன்னே நம்ம டோக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான் போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேடை தான் பார்க்குறாங்க. அப்புறம் சேட் வந்து கோச் கிட்டே சாரி சொல்கிறான், லேட்டாக வந்துட்டேன், ஏன்னா நான் வந்து ஸ்கூல் சாங்கில் நின்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கோச்சும் இல்லை இந்த மாதிரி ஆத்லெட்லாம் நிற்க தேவையில்லை, நீ டேரெக்டாக வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறார். அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஒரு ரேஸே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மேட்ச் மாதிரி ஸ்விம் பண்ண வைக்க கரெக்டாக நம்ம டோவும் சேடும் மட்டும்தான் வந்து டையாக வந்து நின்றுறாங்க. அப்போ கூட உங்கள் அப்பாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை போல் டோவோட அப்பாவுக்கு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து லேட்டாக வந்துட்டா, என்ன தான் டையாக இருந்தாலும் அது லேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், நீ வின் ஆகலைல்ல, ஸோ ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க. பாவம் நம்மளுடைய டோ ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கான். சேடோ ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸில் தான் உட்காந்துருக்காங்க. மேமும் வரா. அவங்க தான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து நம்மளுடைய சேடும் டோ உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த லேட் கம்மர்ஸ், நீங்கள் 2 பேரும் இனிமேல் லேட்டாக தான் வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேடை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீ புதுசாக வந்து ஸ்விம்மில் சேர்ந்துருக்க போலையே, பரவாயில்லப்பா, அப்போனா 2 பேர் வந்து இனிமேல் ரெகுலராக லேட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டோ அதுக்கு, நாங்கள் எங்கே லேட்டாக வந்தோம், லேட்டாலாம் நாங்கள் ஒன்றும் வரலையே, 2 நிமிஷம் தானே லேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இது ஒன்றும் 2 நிமிஷம் கிடையாது, இது செகண்ட் பீரியடு, அதுவே உனக்கு தெரியல பார்த்தியா அப்படின்னு சொன்னோடனே அவனும் பல்ப் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு அவன் ஸ்விம்மில் சேர்ந்துட்டான்றது நம்மளுடைய சோமுக்கு தெரியாது இல்லையா. வந்தோடனே சோம் சேட் கிட்ட கேட்குறான், என்னடா நீ சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இருக்கான். அதுக்கடி இந்த சைடு மேம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃப்ரைடே வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது போல். ஸோ அதாவது ஃபாதர்ஸ் டே மாதிரி, அதுக்கு அவங்களுடைய அப்பா எல்லாமே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி அந்த மேம் சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கா. இந்த சைடு அந்த காவும் சாம் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், ஐயோ எங்கள் அப்பா வேறு வெளிநாட்டில் இருக்காரே, அவர் வரமாட்டாரேன்ற மாதிரி சொல்ல பக்கத்தில் இருக்க நியூ பையன் அவனும் புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஆமாம், எங்கள் அப்பா சும்மாவே வந்துட்டாருன்னா எல்லாரோட இதை பற்றியும் தான் பேசுவார், என்னை போட்டு வருத்திட்டு பாரு, அவருக்கு என் பணத்து மேலே தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க டோவும், ஆமாம் எங்கள் அப்பா மட்டும் என்னை எங்கள் ஸ்கூல்லேயும் பார்க்குறேன், ஸ்விம்மிங் பூல்லையும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் இனிமேல் அந்த ஈவெண்ட்லேயும் பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரதுல இவ்வளோ சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேடை பார்த்து அந்த காவை தான் கேட்குறான், நீ கூட்டிகிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி கேட்கான். அவன் அமைதியாகவே இருக்கான். அப்புறம் இந்த நியூ பையன் நம்ம சோமை பார்த்து கேட்குறான், நீ கூட்டிகிட்டு வருவியான்னு கேட்க அவளும், ஆமாம் எங்கள் டேடி வந்து இந்த ஃபாதர்ஸ் டேல ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோமும் காவும் நம்ம சேடையே கேட்டுட்டு இருக்கான். அவன் அமைதியாக இருக்கிறத பார்த்தினா ஒரு மாதிரியே யோசிச்சு பார்க்குறான். அதாவது அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் சொல்லியிருப்பார் போல், ஞாபகம் வச்சுக்கோ, ஒருத்தவங்க கிட்ட வந்து நீ வந்து ஹானஸ்ட்டாக எல்லாருமே நடக்கணும். ஸோ அவங்க வந்து எப்படி இருந்தாங்களோ யாருன்றதை பொறுத்த வரைக்கும், உனக்கு ஒன்று வேணும் வேணான்றதை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரியே சொல்கிறாரு. உனக்கு புரிஞ்சுதான்ற மாதிரி கேட்கா, அவனும் புரிஞ்சுதுன்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ அப்போ அந்த சின்ன வயசில் அவன் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். ஸோ அதை தான் வந்து நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து காவும், நீ வருவியான்னு கேட்க இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான் சேடும். அவன் ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கான். அதுக்கப்புறம் மேம் ஒரு புக்கு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து இது அசைன்மெண்ட் பண்ணதுக்கான ஸ்கோர் போல். அதில் நம்மளுடைய சோம் தான் கேவலமாக மார்க் எடுத்திருக்கா போல். வெறும் 1 பாயிண்ட் எடுக்க மேமும், நீ வந்து என்னை லஞ்ச் பிரேக்கில் அந்த அசைன்மெண்ட்டை திரும்ப பண்ணிட்டு வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோரே சேட் தான் எடுத்திருக்கான் போல். ஸோ அவனை தான் அசைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவா நீ வந்து சோமுக்காக அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம சோம் முகம் ஃபுல்லாக வந்து ஒரே வந்து பல்லு தான். ஏன்னா அவளுக்கு அவனை தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ பெரிய சான்ஸை மிஸ் பண்ண மாட்டா இல்லையா. ஸோ அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸையும் சேட் அம்மாவும் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இருக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் மேம் அவங்க அம்மா கிட்ட வந்து ஸ்கூலில் வந்து சூப்பராக படிக்கிறான், அது மட்டும் கிடையாது, அவன் வந்து ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்துக்கிறான் சேடுன்ற மாதிரி அவனை பற்றி புகழ்ந்து தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் கேட்டுருக்க. கரெக்டாக அந்த டைம் வந்து சோமு சேடும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. வந்தோடனே சேருக்கு ஒரே ஆச்சரியம். அவனும் கேட்டுடுறான், ஏம்மா நீங்கள் தானே வந்து வீட்டில் பார்க்குறன்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்கா. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கேயே அவனுக்கு கிஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோமை பார்த்து,
நீ அழகா இருக்கியாம்மா, எப்படி இருக்க, முன்னாடி பார்த்தத சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளையும் வந்து ஒரு மாதிரியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனையும் வந்து இப்போ என்னப்பா நீ ரொம்ப வளர்ந்துட்ட மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சேட்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. நம்ம சேருக்கு எதுவுமே பிடிக்கல போல். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, சரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து மேம் கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேட் அம்மா தான் சொல்கிறாங்க. மேம் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா நம்மளுடைய சேட் தான் கோவமா நடந்து வந்துட்டு இருக்கான். ஏன்னே என்னன்னு தெரியல. அப்படியே வந்து நம்ம சேட் தான் நினச்சி பார்த்துட்டு வரான். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஸோ சோமோட அம்மா அப்பா கூட நம்மளோட சேட் அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு என் பையனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க போல். ஸோ சேட் அம்மா சொல்ல சோம அம்மாவும் பரவாயில்ல, அவன் ரொம்ப நல்ல பையன், நாங்கள் சொல்கிறத கேட்பான், அது மட்டும் இல்லை அவனை சொல்லவா வேணும், அவன் ரொம்ப நல்ல பையன், நாங்கள் நல்லாவே பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களும் தேங்க்ஸ்ன்ற மாதிரி சேட் அம்மாவும் சொல்ல. அதுக்கப்புறம் சேட் அம்மா பக்கத்தில் குட்டி பையன் நிற்கிறான். அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, சரி நான் பாரிஸ் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வந்து நல்ல பையனாக இருக்கணும் சரியா, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல நம்ம சேட்க்கும் அவனும் சரின்ற மாதிரி தான் சொல்கிறான். அப்புறம் சேட் அப்படியே அந்த சின்ன பையனை பார்த்துட்டு நீ நல்லா இருக்கணும், அதாவது நல்ல பையனாக இருக்கணும் சரியா, அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன்கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சரி போயிட்டு வரேன்ற சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம சேட் வந்து ரொம்ப சோகமாக தான் நின்றுட்டு இருக்கான். பாவம் அவனுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸோ. வந்து நம்ம சோம் தான் சேடை கூப்பிட்டுட்டே இருக்கா, வெயிட் பண்ணுன்னு சொல்ல சேடும் ஒரு வழியாக நின்றுறான். அதுக்கப்புறம் சோம் தான் கேட்குறேன், உங்கள் அம்மா திரும்பி வந்தது நல்லது தானன்ற மாதிரி கேட்க. எனக்கு தெரியலன்ற மாதிரி சேட் சொல்கிறான். சரி இங்கே என்ன பண்ணுறாங்க உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி நம்ம சோம் கேட்க. சேடு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி எந்த பதிலும் சொல்லாமல் போகிறா. அப்படியே இந்த சைடு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் சோம், அதுக்கப்புறம் அந்த நியூ பையனோட 3 பேர் உட்காந்துருக்கான். அந்த நியூ பையன் தான் கேட்குறான், நம்ம சேட் அம்மா வந்தாங்களாமே அப்படின்னு சொல்ல. ஆமான்ற மாதிரி நம்ம சோம் தான் சொல்கிறான். டீச்சர் பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, ஸோ அவங்க பாரிஸில் இருக்காங்க, அவங்க இங்கே தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சீக்கிரமாக போயிடுவாங்கன்ற மாதிரி நம்ம சோம் சொல்ல. பக்கத்தில் இருக்க காவும் ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களே மீட் பண்ணிப்பாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா எங்கள் அப்பாவும் நானும் அப்படி தான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நியூ பையன் சரி அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா அவங்க அப்பா கூட தான் இப்போதைக்கு இருக்கிறானான்ற மாதிரி கேட்கான். நம்ம சோமு ஒன்று சொல்ல வரா, இல்லைன்ற மாதிரி டக்குன்னு அந்த சைடு பையன் வந்து உட்காந்துடான். உட்காந்துட்டு நாளைக்கு வந்து எனக்கும் சேட்க்கும் வந்து காம்படிஷன்ற மாதிரி கோச் சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால நீங்கள் வந்து எங்களை சீட் பண்ண வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோமை பார்த்து தான் வலிஞ்சிக்கிட்டே சொல்லிட்டான். ஸோ நம்ம சோமு இல்லை அங்கே தான் வந்து ஆடியன்ஸ்லாம் அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் யார் சொன்னால், அதெல்லாம் கிடையாது, அலோட் பண்ணுறாங்க சரியா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணுன்ற மாதிரி நம்ம சொல்ல. ஓகேன்ற மாதிரி தான் நம்ம சாமும் ஒத்துக்கிறா. ஸோ சோமு அப்படி ஒத்துக்கிட்டோன்னே நம்ம தான் ரொம்ப சந்தோஷம், என்னைய தான் மெயினாக சேர் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த லாக்கர் ரூமை நான் க்ளீன் பண்ண போகணும், எங்கள் டேடி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க கோச், ஸோ அதனால் நான் கிளம்புறேன், நான் அவன்கிட்ட லூஸ் ஆனதுனால தான் எனக்கு இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு போக. இவங்களாம் அப்படியே உட்காந்து ஐயோ பாவம் பார் கழுவி அந்த க்ளீன் பண்ண போகிறான் அந்த லாக்கர் ரூமை, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அவன் சேட் கிட்ட லூஸ் ஆகிட்டால கேமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்து இப்போ வந்து சேட் தான் ஜெயிக்க போகிறான்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு ஷாடி அவங்க அம்மாவையும் தான் கட்டுறாங்க. 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல். ஸோ அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, அதாவது நான் இங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அது மட்டும் இல்லை நான் இங்கே அந்த வீட்டில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் ஒர்க்லாம் இருக்குது, அந்த மீட்டிங்காக போகிறேன், அதுக்கப்புறம் வந்து குட்ஸ் அதாவது பொருள்லாம் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் பாரிஸில் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு சேட் தான் கேட்குறான், சரி நீங்கள் இன்றைக்கி எதுக்காக ஸ்கூலுக்கு வந்தீங்க, என்ன பேசுனீங்க டீச்சர்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க. அதாவது உன்னை பற்றி தான், நீ எப்படி நல்லா படிக்கிறியா, அது மட்டும் இல்லை உனக்கு எதாவது நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன், ஏன் நீ என்னை இன்னும் நம்பலையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல. இல்லை இல்லை அப்படின்றாங்க. ஸோ இல்லைன்ற மாதிரி தான் அவன் ரியாக்ஷனும் விடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இல்லை நீ எந்த அம்மாவும் வந்து அவங்க பையனை வந்து நல்லா பண்ணுறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினைப்பாங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னேனே. அதுக்கப்புறம் தான் சரின்ற மாதிரி நம்ம சேடும் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தா நம்ம ஸ்கூலில் வந்து ஈவெண்ட் நடக்குது, அதாவது அந்த ஃபாதர்ஸ் டே ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த அதாவது பூ மாதிரி என்னமோ ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து அவங்க ப்ளெஸ்லாம் பண்ணி விடா. நெக்ஸ்ட்டு ரவுண்டுன்ற மாதிரி கூப்பிட்றப்ப நம்மளுடைய அப்படியே நியூவும் அதுக்கப்புறம் சோமோட அப்பாவும் வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் செம்ம சிரிப்பே, ஏன்னா வந்து சோமோட அப்பாவும் அமைதியானவர் போல், அது பக்கத்தில் உட்காந்த நியூவோட அப்பா வாய் திறந்தாலே ஒரே உருட்டாக தான் வருது. ஸோ உடனே நம்ம நியூவை பற்றி கழுவி ஊற்றா சோம அப்பா கிட்ட, அதாவது கழுவி ஊற்றுற மாதிரி பெருமையாக பேசுகிறாரு, இவன் வந்து இப்படி இல்லை ரைட் பண்ணுவான் அது பண்ணுவான் என்ன மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல. சோம அப்பா இல்லை ஐயோ என்னடா இது மாட்டிக்கணுன்ற மாதிரி முழிக்கா.
அதுக்கப்புறம் அவர் விடாமல் சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம சோமாப்பாவும் சோமை பற்றி இவளும் கொஞ்சம் அப்படிதான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லையா சோமாப்பாவும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம நியூ அப்பா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நான் இந்த மாதிரி ஒரு புக்கை ரைட் பண்ண, அதை ரைட் பண்ண, இதை ரைட் பண்ணன்ற மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கா. நம்ம சோமுக்கும் நியூக்கும் ஒரே மாதிரி அசிங்கமாக போயிடுது. அதாவது நியூ தான் வந்து சோம் பக்கத்தில் இருந்து சொல்கிறாரா, ஒரே கிளாஸ்மேட் வேறையா. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே மாதிரியாக சோகமாக முழிச்சிட்டு இருக்கான் பாவம். அப்படியே நம்ம சோம் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான் நியூ பையன் தான், இங்கே பாரு இவர் எழுதுனது இது ஒரு புக்கு தான் பெருமை, அதுவே இது பெருமையாக சொல்லிட்டு அலையிறாரு இந்த எருமை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 4 உருட்டா சோம சிரிச்சிட்டு இருக்கா. பின்னாடி நம்ம நியூ பையன் திரும்பி பார்க்க டோவும் அவங்க அப்பாவும் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே, அங்கே பார்த்தியா அவர் எப்படி ரக்குடாக இருக்கார் பாரு, அவனே ஒரு மேட்ச்சில் தான் லூஸ் ஆனா அதுக்கே இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவன் எதுலேயும் ஜெயிக்காத மாதிரி பாவம் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டோவை தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடி நம்ம சேடும் தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்த சோம் ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்னா சேடும் ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கா. அதுக்கு பக்கம் நியூவும் பையனும் சொல்லிட்டான், அதாவது காவும் இருக்கா இல்லையா, ஸோ அவளோட அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கான் அவங்க அப்பா இல்லாதனால அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம சோமாவும் சேடு நினச்சி தான் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் அம்மா இருந்தும் அவங்க கூட்டிகிட்டு வரலையா, ஸோ அதனால தான். ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தா அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு போக எல்லாருமே சேர் எடுத்துகிட்டு வைக்க பேரண்ட்ஸ் இருந்தால் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அந்த சும்மா எல்லாம் வந்து நீயும் அப்பா தான் கேட்குறாரு, சரி உங்களுடைய பசங்களுக்கு யாராவது டேட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்ற கேட்க எல்லா பேரண்ட்ஸும் அதெல்லாம் கிடையாது, என் பையன்லாம் ரொம்ப இது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டோட அப்பா இல்லை, அவன் ஏதாவது பண்ணானா அப்புறம் இருக்க அவனுக்கு அந்த டீமை விட ரிஜெக்ட் பண்ணிட மாட்டேன் அந்த மாதிரி வார்ன் பண்ணி வச்சுருக்கேன்னு அவர் இன்னும் ரகடாக தான் இருப்பார் போல். ஸோ அப்படி சொன்னோன்னே அதுக்கப்புறம் நம்ம சோமுன் சேட் மட்டும் நம்ம அந்த சேரை எடுத்து வச்சுட்டு இருக்கோம், ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எப்பயுமே 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் அப்படியே கேர் பண்ணுற மாதிரி பண்ணேன். இந்த சைடு அதை பார்த்த நீயும் அப்பால, நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொண்ணு மேலே கண்ணு வச்சுக்கோங்கன்ற மாதிரி நம்ம சோமப்பா கிட்ட சொல்லி விடுறாரு. ஸோ அவன் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, அவன் வந்து என்னுடைய பையன் மாதிரி, அது மட்டும் இல்லை அவன் அந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ண மாட்டான், சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் நானே வளர்த்த மாதிரி தான் சொல்ல போனான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓ சரின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு வழியா அந்த இதெல்லாம் முடிஞ்சு போகுது அந்த ஈவெண்ட்டும். அதுக்கப்புறம் இந்த சைடு சோமும் சேடோங்க சோமோட அப்பா மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சோம அப்பா தான் சொல்கிறாரு சோம் கிட்ட, இன்னைக்கு வந்து ஈவெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சோம் கிட்ட கேட்குறாரு, நீ என்கிட்ட எனக்கு சும்மா தான் சொன்னியே, அதாவது நான் அந்த ஈவெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ நினச்ச அப்படின்னு சொல்ல. உடனே சோமோ, அதாவது நீங்கள் ஏற்கனவே மேலே இப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்க, சரி இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து அடிக்கடி எங்கள் மிஸ்ஸை பார்த்து நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம சோம் டவுட்டாக கேட்டோன்னே அவங்க அப்பா ஒரு மாதிரியாக முழிக்கிறாரு. சோமு ஒரு மாதிரியாக பார்க்குறா. உங்கள் அப்பாவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சேட் கிட்ட கேட்குறாரு, உங்கள் அப்பா வந்து இந்த மெமரியல் சர்வீஸ் எப்போ பண்ண போகிறாருன்ற மாதிரி கேட்க நம்ம சேடும் இந்த சாட்டர்டே தான் பண்ண போகிறாரு, இந்த டெம்பிளில் தான் பண்ணுறாருன்னு சொன்னோன்னே ஓ இந்த சாட்டர்டேவான்னு சொல்கிறப்ப நம்ம சோமும் இந்த சாட்டர்டேவா அப்போ உனக்கு இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்கே உனக்கும் டோக்கும் அப்படின்னோடனே நம்ம சேட் பார்த்துட்டு என்னது என்ன சொல்கிற, அதாவது நான் எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க தானே உன்னுடைய காம்படிஷன்ற மாதிரி நம்ம சோம் சொல்லிட்டு இருக்கான். சேடும் இல்லையா அதெல்லாம் கிடையாது, நான் எங்கள் டேடியோட அந்த சர்வீஸை தான் நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும், அதான் எனக்கு முக்கியன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சைடு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்கா இல்லையா. ஸோ சோமோட அப்பா கேட்குறாரு, சரி யார் இந்த பையன்ட்டோ அப்படின்னோடனே அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணுறா, அது ஒன்றும் இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேட் சொல்லுடான்னு சொன்னோன்னே சேடும் ஆமாம் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சேடும் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா நம்புறாரு. இந்த சைடு அதுக்கடி சோமோட அம்மாவும், அப்போ உங்களுக்கு இந்த சாட்டர்டே வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கே டாக்டர் கிட்ட அப்படின்னு கேட்கா. என்ன சொல்கிற, அப்படியே ஸ்கெடியூல் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சேடும் பார்த்துட்டு பரவாயில்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வர தேவையில்ல அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் இல்லை இல்லை நாங்கள் வந்துடும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த மாதிரி பேசிட்டே எல்லாம் சாப்பிட்டு முடிக்கா. என்ன செய்ய நம்மளோட சேடை தான் காட்டுறாங்க. ஸோ சேடு உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க வீடு தானே சோமோட வீடும். ஸோ அப்படியே அங்கேயும் அவளும் எழுதிட்டு தான் இருக்கா. இவன் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம் வந்து சேடோட அம்மா உள்ளே வந்துடுறாங்க. அதுக்காக அவங்க அம்மா உள்ளே வந்து அந்த மில்க்லாம் கொடுக்கா. அதுக்கப்புறம் அவங்க தான் கேட்குறாங்க, சரி உங்கள் டேடோடைய மெமரியல் சர்வீஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கா. சேடும் அதாவது 1 மணிக்குன்ற மாதிரி அவனை ஆன்சர் பண்ணுறான். நீங்கள் உண்மையாக போக போகிறீங்களான்ற மாதிரி சேட் கேட்க அவங்க அம்மாவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேட் ஒரு மாதிரி யோசிச்சு சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது போல், அதாவது ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே உட்காந்துருக்கா. நம்ம டோ தான் வந்து நம்ம சோம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஸோ வரைஞ்சி அவனுக்காக வந்து சியர் பண்ணுறதுக்காக வரைஞ்சி ஒரு பெரிய துணியிலலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கா. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டோவோட நேம் எல்லாமே. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் அவனும் ரொம்ப ஆச்சரியமாக கையை காட்டிகிட்டு இருக்கான். அதான் நம்ம சோமை தான் மெயினாக சைட் அடிக்கிறான். ஸோ அப்படியே வந்து எல்லாருமே இருக்கா. நம்ம சோமை பார்த்து தான் காவும் கேட்குறா,
ஏன் இப்போ வந்து இது மாதிரி வரைகிறா? ஸோ அதாவது ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்றா. ஆனா இதெல்லாம் நீ நல்லா தான் பண்ற அப்படின்ற மாரி சொன்னோனே, இல்ல சும்மா உன்ன சியர் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல. என்ன சரி நியூ பையனும், சரி ஏன் சார்ஜர் இன்னைக்கு வரலன்னு கேட்கான். இல்ல அவனுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கா அதனால தான் அப்படின்னோனே, இத விட வேற என்ன முக்கியமான ஒர்க்குன்னு கேட்க நம்ம சோமு சொல்லாம, இல்ல இல்ல அது வந்து ஏதோ முக்கியமான ஒர்க் உனக்கு என்ன சரி வா இவன வந்து பண்ணலாம், சியர் பண்ணலான்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகா, நம்ம சோமு அப்படியே டோவ தான் பார்த்துட்டு இருக்கா. அவன நல்லா வந்து சியர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியா நம்ம டோ வின் பண்ணிடுறான். ஆனா இவன் வின் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம். அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமே இல்ல. ஏன்னா டோவோட அப்பாவுக்கு வந்து இவனுடைய ரெக்கார்ட் வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணல போல. ஸோ இவனோட ரெக்கார்ட இன்னுமே பிரேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியில ஃப்ரெண்ட்ஸோட நின்று மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்பா, நம்ம டோ அப்பா பின்னாடி வந்துட்டு எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஏன்னா நீ வந்து உன்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணல. அது மட்டும் இல்லை இன்னைக்கு சேடும் வரல காம்படிஷனில். ஸோ அதனால இந்த காம்படிஷன் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. பாவம் ரொம்ப ஒரு மாதிரியே சோகமாக. இந்த சைடு நம்ம அந்த டோவோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ சோம் தான் சொல்கிறா, இல்லை இல்லை பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டோ இல்லை அவளுடைய பேனர் மாதிரி வச்சுருந்தா இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு, ஏய் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. சரி ஓகே இந்த மெடலுக்கும் அந்த இதையும் மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம டோ கேட்கான். நீ உண்மையாவா சொல்கிறன்ற மாதிரி சோமும் கேட்குறான். ஆமாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே எத்தனை மெடல் வாங்கினாலும் ஸோ இந்த மாதிரி உன்னோட பேனரோட அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோமு ஒரு மாதிரியாக அதை பார்த்துட்டே கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் சோம் தான் சொல்கிறா, அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. சேர் தான் வந்து அவங்க அப்பா அந்த டெம்பிள் மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அங்கே தான் உட்காந்து என்னமோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. கரெக்டாக தான் அந்த டைம் வந்து பார்த்தா நம்ம சோம் தான் வேகமாக ஓடி வரா. நம்ம சேட் கேட்குற நீ வரமாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தான் சொன்னல வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சோம் சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அதாவது டோக்காவும் வந்துடுறாங்க 3 பேரும். வந்தோடனே நம்ம கா தான் சொல்கிறா, சாரி உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாமல் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் சோம் தான் சொல்கிறா, அதாவது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பற்றி. ஸோ உடனே அவங்களும் வரேன்னாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். நீ தனியாக இல்லை நம்ம எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த டோ பையன்லாம் பார்த்துட்டு, அதாவது எல்லாம் உனக்காக தான் ஏன்னா நீ ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சோம் பார்த்து தான் சொல்கிறான். அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்க, இல்லை இல்லை அதாவது உங்கள் எல்லாருமே ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொன்னேன்ற மாதிரி மாற்றிடுறான். ஸோ அவனுக்கு உண்மையாலுமே சோம் மேலே க்ரஷ் இருக்குதான். ஸோ அப்படியே ஓகேன்ற மாதிரி தேங்க்ஸ்ன்ற மாதிரி நம்ம சேடும் சொல்ல, எல்லாமே வாங்க உள்ளே போகலான்ட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு வேளை ஆண்டோட அப்பா இல்லை போல. ஸோ அதுதான் நினைக்கிறேன் நானும். அதனால தான் வந்து அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்திருக்கான் போல. ஸோ அப்படியே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு போல. இந்த சைட் காட்டுறாங்க நம்ம சோம் தான் தனியாக வீட்டில் என்னமோ பேப்பர்லாம் பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவங்க அம்மாவும் பின்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு இது என்னடி கிச்சனாக வேறு என்னன்ற மாதிரி கேட்கா. அவளும் செய்ய தெரியாம தானே முழிச்சு முழிச்சு செஞ்சுட்டு இருக்கா பாவம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, இது ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி அவங்க அப்பா வந்துட்டு யாருக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு கேட்கா. அதாவது எல்லாருக்கும் தான் பிடிக்குன்ற மாதிரி அவங்க அம்மா மாற்றி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு கடையிலே வாங்கிடலாமேன்னு சொல்ல, அப்படியா நீங்களே வாங்கிக்கோங்கன்ற மாதிரி தான் நம்ம சோம் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்ற அவங்க அப்பா போயிடா. இந்த சைட் பார்த்தா அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, சேடுக்கு பிடிச்ச டிஷ் தானே செஞ்சுட்டு இருக்கா, சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோம் தான் சொல்கிறா, அப்பா எப்போ பார்த்தாலும் நீ எது ஒன்று பண்ணாலும் நான் லவ்வில் விழுந்த மாதிரியே யோசிக்கிறாரேன்னு சொல்ல, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் எப்படி செய்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு டிப்ஸ் பண்ண, அவங்க அப்பா அங்கேருந்து செஞ்சுட்டியான்னு கேட்க, எதுக்காக இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி தான் சோம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த மாதிரி இவ்வளோ மேக் பண்ணிட்டு இருக்கா அந்த டிஷ்ஷையும். வெளியே எவ்வளோ டிஷ் செஞ்சு முடிக்க அந்த சைடு வந்து சேட் அவங்க அம்மா தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு என்ன மன்னிச்சிட்டு நான் இன்னைக்கு வந்து உங்கள் அப்பாவோட மொபைல் சர்வீஸ் வர முடியல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் இருந்துச்சு ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்ல, சேடு பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் கேட்குறாங்க, அப்புறம் உனக்கு என் மேலே கோவம் இல்லையான்னு கேட்க, இல்லைன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். சரி எதுக்காக இப்போ என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் ஒன்றும் இப்போ போகலை அப்புறமா தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு மாதிரி சேடும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, சரி ஓகே எனக்கு வந்து இந்த தடவை நீ என் கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தா நம்மளுடைய சோமா அவனுக்காக அந்த கேக்லாம் செஞ்சுருப்பா இல்லையா? ஸோ ஒரு கேக் மாதிரி என்னமோ எக்கில் செஞ்சுருப்பா. ஸோ அதை எடுத்துகிட்டு உள்ளே வரா. கரெக்டாக அவங்க பேசிட்டு இருக்கிறத சோமு வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அவன் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லி எந்திரிக்கான். அவனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, உனக்கு அங்கே வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க நான் தான் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு நம்மளுடைய சேட் ஒரு மாதிரியாக பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறான். அதுவும் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து அவனை ஸ்விம்மிங் பூலில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பூலில் விட்டுட்டு போக வந்து கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வந்து அவங்க கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவன் நைட் வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கா. கரெக்டாக அவங்க அப்பா வருவார். ஸோ வந்தோடனே இவன் கிட்ட ஏன் இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கான். அந்த சின்ன பையன் சேடும் இல்லை இல்லை நான் போகல அம்மா இன்ன வரைக்கும் எனக்கு கூட்டிகிட்டு போகல, சரி நான் நீங்கள் வேணா எனக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கான். அவங்க அப்பா இல்லை இல்லை நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா நானும் உங்கள் அம்மா தனியாக இருக்கோம். ஸோ அதனால் இப்போ எங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் நான் தினம் வந்து உன்னை இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போயே அவங்க அப்பா கிட்ட வந்து இவனும் ஒரு ப்ராமிஸ் மாதிரி வாங்கியிருப்பான்.
அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வருது. அதாவது அவர் சொன்னாரு, தினமும் வந்து என்ன பார்ப்பேன்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் அவர் வரல. ஏன்னு பார்த்தா கடைசில தான் எனக்கு தெரியுது, எங்கள விட்டு ஒரு இதா போயிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு வாய்ஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறம் ரியாலிட்டில காட்டுறாங்க. ஸோ நம்ம சேட் தான் நின்னுட்டு இருக்கோம். உங்க அம்மா சொல்றாங்க, "நீ என் கூட வந்துரு சரியா? அது மட்டும் இல்ல உங்க அப்பா ஏற்கனவே கடன்லாம் நெறைய வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் நீ வந்தா தான் நல்லாயிருக்கும். நீ அத பத்தி கண்டிப்பா டிசைட் பண்ணி ஆகணும். இல்லன்னா கண்டிப்பா நீ வரல அப்படின்னா நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து குடுத்தா, "இத பாரு இதில நான் வந்து ஏற்கனவே நீ ஃபேன்ஸ் வரதுக்கான எல்லா இதையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீ இதில சைன் பண்ணா மட்டும் போதும்ன்னு சொல்ல." நம்ம சேடும், "அதாவது நீங்க முன்னாடி என்கிட்ட தானே சொல்லணும்." அப்படின்னு கேட்கா. "நான் ஒண்ணும் உன்கிட்ட சொல்ல தேவையில்ல சரியா? நீங்க வந்ததே என்னால தான்." அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசறாங்க. ஸோ நம்ம சேட் சொல்றான், "அதாவது எனக்கு ஒரு கோல் இருக்கு. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுதான்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அம்மா உடனே, "நீ ஒண்ணும் அந்த ஸ்கூலுக்குலாம் தேவையில்ல. இதுக்கு மேல எதுவும் தேவையில்ல சரியா? அதில என்ன ஸ்பெஷல் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கா. இந்த சைடு அப்படியே சேட் மனசுக்குள்ள நெனைக்கிறான். இதுவரைக்கும் எங்க அம்மா மாறவே இல்லல்ல. இதுவரைக்கும் எங்க அம்மா ஒரே மாரி தான் இருக்காங்க. அப்படின்னு நெனச்சு இந்த சைடு வெளிய சோம் நிக்கிறா. ஸோ அந்த கேக்க அப்படியே வச்சுட்டு, இவ பாட்டுன்னு போகிட்டா. ஸோ ஒரு வழியா இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு போல. ஸோ அப்படியே நம்ம சேட் தான் வெளிய வரா. அந்த கேக்க பாத்துர்றான். ஸோ அத பாத்துட்டு உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கான். ஸோ அதில இருக்கிற அந்த லெட்டர் மாரி ஒண்ணு வச்சிருக்கா போல சோம் அது கீழ. ஸோ அத எடுத்து படிக்கிறான். அதாவது இந்த டிஷ்ஷ நான் வந்து நைட் ஃபுல்லா உனக்காக பார்த்தேன் இந்த ரெசிபியா. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னுடைய ஃபேவரைட் டிஷ்ஷ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி எழுதி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனும் பிரிச்சு பார்த்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அதே சிரிக்கிறான். அப்படின்னு நெனச்சு பார்க்குற நம்ம சேட் தான். சின்ன வயசா இருக்கிறப்ப சேடும் அவங்க அப்பாவும் இருக்கிறாரு. ஸோ அவங்க அப்பா தான் சொல்றாரு, "உனக்கு பிடிச்ச இந்த ஸ்டீம்டு எக் அதாவது இந்த டிஷ் பேர் ஸ்டீம்டு எக் போல. ஸோ அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல." அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ் தான். அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அழுக மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் சூஸ் பண்ணி ஆகணும். உங்க அம்மா கூட இருப்பியா அப்படின்றத பொறுத்து. யார் உனக்கு வேணும் அப்படின்றத சொல்ற. நம்ம சேடும் பார்த்துட்டு, "இல்ல நான் வந்து தினமும் இந்த மாரி ஸ்டீம்டு எக் சாப்பிட விரும்பல." அப்படின்ற மாரி சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்றாரு, "அதாவது நீ வந்து நல்லா யோசிச்சு தான் இது பண்ணணும். அதான் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது உனக்கு எது வேணும், வேணான்றத பொறுத்து. அதுக்கப்புறம் உண்மையா இருக்கணும். ஸோ யார பொறுத்து அத பொறுத்து தான் நீயும் உண்மையா இருக்கணும்." அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்ல, "உனக்கு இது புரியுதான்னு?" கேட்கான். அவனும் புரியுதுன்னு சொல்றான். ஆல்ரெடி முன்னாடியே அவன் நெனச்சு பட்டுருப்பான் இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்லிட்டு, "இந்தா இதுக்கப்புறம் வந்து நீ வந்து கவலைப்படக்கூடாது. ஸோ உங்க அம்மா கூட நீ இருக்க போறதுனாலயோ, இல்ல நான் ஃபீல் பண்ணுவேன்றனாலயோ நீ அதெல்லாம் எதுவுமே நெனச்சுக்க கூடாது சரியா? ஸோ நீ நல்ல பையனா இருக்கணும்." அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, சாப்பிடுன்ற மாரி அந்த ஸ்டீம்டு எக் தான் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவன் அழுதுகிட்டே சாப்பிட, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறான். ஸோ அத தான் இப்பயும் நெனச்சு பார்க்குறான் அவன். முன்னாடி அவங்க அப்பா கூட இருந்த ஞாபகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு போல அவனுக்கு. ஸோ அதையும் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சோமுக்கு தான் அவன் தேங்க்ஸ் சொல்றான். அப்படியே சாப்பிட்டுட்டே தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா, இவ தானே வந்து மறுபடியும் அவங்க அப்பாவோட ஞாபகத்த வந்து பண்ணி வச்சா. ஸோ அதனால. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம சோம தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ராக்ட்டா இருக்கு. ஸோ உடனே நம்ம ஆப்போசிட்ல இருக்க சேரோட வீட பார்த்துட்டு, "அப்படின்னா நீ உண்மையா வந்து போக போறியா ஃப்ரான்ஸ்க்கு?" அப்படின்ற மாதிரி சோமு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி கேட்குறா. ஸோ இதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.